ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டோடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய உண்மையின் தலைப்பானது நிராகரிக்கப்பட்ட கிறிஸ்துவின் சாட்சி அப்படின்ற தலைப்பில் சில காரியங்களை குறித்து தியானிக்கப் போகின்றோம். இதற்கு நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனமானது பாருங்கள், யோவானில் 3ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம் வாசிக்கும்போது அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும், தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார், அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அப்போ முதலாம் வருகையிலேயே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுத்திருந்தாராம். அப்போ அந்த சாட்சியை அந்த காலத்தில் என்ன பண்ணலன்னா அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுதுன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து எதை குறித்து சாட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், உதாரணத்துக்கு யோவானில் 18ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனம் வாசிக்கும்போது, அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார். அடுத்து பார்க்கும்போது பாருங்க, யோவானில் 7ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் வாசிக்கும்போது, அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள், நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ மறுபடியும் என்ன பண்ணலான்னா, யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 32 தொடர்ந்து வாசிக்கலாம். தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார், அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அடுத்த வசனத்தில், அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். அப்போ அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும் பொழுது, தேவன் சத்தியமுள்ளவர் என்று என்ன பண்ணுவாங்கன்னா முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த சாட்சியை தான் பார்த்தீங்கன்னா அவருடைய முதலாம் வருகையிலே நிராகரித்தாங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம். அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் பரலோகத்திருக்கிற பிதாவினால பூமிக்கு அனுப்பப்பட்டவர், என்னுடைய அப்பா பரலோகத்தில் இருக்கிறாரு, அவர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நாம் படித்த அந்த யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனமும் யோவான் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா பிதாவானவர் சத்தியமுள்ளவர் அப்படின்னு சொல்லுது. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், நான் அவருடைய குமாரன் அப்படின்னு சொல்லி பிதாவை குறித்தும் இவரை குறித்து என்ன பண்ணுறாருன்னா சாட்சி கொடுக்குறார். அப்போ அந்த சாட்சியை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி அதே மாதிரி தான் கிறிஸ்தவர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் 2 பேரும் ஒரே நபர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த சாட்சியானது, பிதாவாகிய தேவன் சத்தியமுள்ளவர், அவர் என்னை அனுப்பினார் அந்த பூமியில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அநேக சாட்சிகளை கொடுத்திருந்தாரு. அந்த எல்லா சாட்சிகளையும் அன்றைக்கி யூதர்கள் நிராகரித்தது போலவே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கிறிஸ்தவர்களும் நம்முடைய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவருடைய அடையாளங்களை நிராகரிக்கிறார்கள் சொல்லி பார்க்குறோம். அப்போது நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சரியான அடையாளமானது அவர் பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாவாகிய தேவனுடைய குமாரனை தவிர அவரும் பிதாவும் ஒன்றல்ல என்ற காரியங்களை தெரிந்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த சத்தியங்களை தெரிந்து கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.